Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம கிட்ட நம்ம propagate பண்ணி வச்ச variegated plants எல்லாமே இப்போ சேலுக்கு ரெடி ஆயிட்டு நிறைய பேர் plants கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல என்னென்ன plants வந்து இப்போ ரெடியா இருக்கு அப்படி நம்ம பார்க்கலாம். இந்த கலாத்தியா பாருங்க, இது வந்து பீகோ கலாத்தியா. பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம தோட்டத்துலயும் plants வந்து propagate பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல வீட்டோட ஃப்ரண்ட்லயும் கொஞ்சம் plants வந்து நம்ம propagate பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம எது கட் பண்ணி எடுத்தோமோ அந்த plants எல்லாமே சேலுக்கு ரெடி ஆயிட்டு. ஸோ நம்ம என்னென்ன plants எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கட் பண்ண பிளான்ஸோட மதர் பிளான்லாம் எப்படி இருக்குது நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது மான்ஸ்டரா போர்சிகானா ஆல்போ. ஆல்போனாலே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். ஆல்போனா ஒயிட் ஷேட், ஆரானா எல்லோ. இந்த லீஃபில் எல்லோ வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆரா, இந்த எல்லோவை ஆரான்னு சொல்லுவோம். ஒயிட்டாக வந்துச்சு அப்படின்னா ஆல்போ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதில் பார்க்குற மான்ஸ்டரா போர்சிகானா ஆல்போ. ஸோ அந்த ஆல்போ லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லீஃப்லேயுமே வேரியேஷன், பயங்கர வேரியேஷன். இந்த பிளான்ட் பார்க்கக்கூடிய எல்லா லீஃப் இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது மின்ட் மாதிரியே தான் இருக்குது, எல்லா லீஃபும் வேரியேஷன். இது நம்ம அப்பப்போ ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துருவோம். இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். நம்ம இதில் பார்க்குறீங்கல்ல, இந்த கவர் இதில் இருக்கிறது பார்ப்பீங்க. இதுக்கு உள்ளாடி நம்ம வந்து ஸ்பாங்கம் மாஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ரூட்ஸ் வந்து அதுக்கு உள்ளாடி விட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இனி வந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி செப்பரேட் பிளான்ட்டை நம்ம எடுத்துகிறோம். ஸோ நம்ம இந்த மெத்தடில் தான் ப்ரொபகேட் பண்ணி பிளான்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு பார்க்குறீங்க தெரியுமா, ஏதோ ஹார்ன் மாதிரி இருக்குல்ல, இது வந்து அதோட ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பிளான் பார்க்கலாம். இது வந்து ஆறானாலே நான் சொன்ன மாதிரி எல்லோ ஷேட் தான். இந்த பிளான்லேருந்து நம்ம ஏற்கனவே நிறைய கட் பண்ணி எடுத்துட்டோம். எல்லாமே சேலுக்கு ரெடியாக தான் இருக்குது. கொஞ்சம் பிளான்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம், இன்னும் பிளான்ஸ் ரெடிங்க பார்த்தீங்கல்ல. இது வந்து நம்ம கட் பண்ணது, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். கட் பண்ண இடத்துலேருந்து நமக்கு அடுத்த பிளான்ட் கூட ரெடி ஆகிட்டுன்னு பார்த்தீங்களா. கட் பண்ணி நம்ம ப்ரொபகேட் பண்ண பிளான்ஸும் ரெடி ஆகிட்டு. ஸோ இதுலேருந்து நமக்கு அடுத்த பிளான்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்களா. இதில் சைடில் எல்லாமே இந்த பிளான்ட்ல இருந்து கட் பண்ண எல்லா பிளான்ஸ்லேயுமே எல்லா லீவ்ஸ்லேயுமே நல்ல வேரியேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பிளான் பார்க்கலாமா. இதுவும் ஆறா தான், எல்லோ ஷேட் இருக்குல்ல, ஆறா தான். இதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இதுலேருந்து இன்னொரு பிளான் வந்துட்டுருக்கு. இதுவும் ஆறா தான். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது நம்ம செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் பார்ப்பீங்க, ஒரு கப் இருந்த மாதிரி பார்க்குறீங்கல்ல, அதில் ரூட் எடுத்து செட் பண்ணி விட்டுருக்காங்க. நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் வச்சு செட் பண்ணி விட்டுருக்காங்க. இனி கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி செப்பரேட் பிளான் ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பார்க்குறது வந்து இதுவும் போர்சிகானா ஆல் போல் ஒரு ஹாஃப் மூன் போல் பட்டது. நமக்கு தோட்டத்தில் இருக்கிற லீஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நல்லா ஒயிட்டாக வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஹாஃப் மூன். இது எல்லா லீஃப்லையும் வேரியேஷன் கிடையாது. சில லீஃப் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே தான் இருக்குது. இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள் நார்மலாக தான் இருக்குது. ஒவ்வொரு லீஃப் விட்டு இதில் வந்து ஒரு ஹாஃப் மூன் மாதிரி வருது. ஸோ இது வந்து ஃபிலோடென்ட்ரான் மான்ஸ்டரா போர்சிகானா, பட் ஹாஃப் மூன் சொல்கிறது ஒரு பக்கம் ஃபுல்லும் க்ரீன், ஒரு பக்கம் ஃபுல்லும் ஒயிட்டாக வருது. ஆனால் அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. கொஞ்சம் பிளான்ஸுக்கு அப்டேட் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ என்னென்ன பிளான்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் பார்க்குறது வந்து ஃபிலோடென்ட்ரான் ஃப்ளோரிடா கோஸ்ட் வேரிகேட்டட். இதுவும் அப்படி தான். நம்ம எந்தெந்த லீஃப் எல்லாமே கட் பண்ணோம், எந்தெந்த இது வந்து நோடு வந்து கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணோமோ எல்லாமே நல்ல வேரியேஷன். இது மதர் பிளான், நல்ல பெரிய பிளான்டாக இருந்துச்சு. இது நம்ம நிறையவே கட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பிளான்ஸும் ரெடியாக தான் இருக்குது. ஸோ யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் போடுற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த இதில் பார்க்குறது சிஸ்மெட்டோக்ளைட்டிஸ் வேலிச்சி வேரிகேட்டு. இது நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம முன்னாடி இது நம்ம வாங்கி செட் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு தெரில, ரொம்ப இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து பிளான்ட் ரொம்ப க்ரோ ஆக விடலை. நம்ம எவ்வளோ தான் சாஃப் அப்ளை பண்ணி பார்த்தாச்சு, இருந்தாலும் அதில் ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்குது. அது எப்போ செட் ஆகி வரும்னு தெரில. சில பிளான்ஸ்லாம் இப்படி தான் செட் ஆகி வர்றதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகும்.
நம்ம அதுவரை வெயிட் பண்ணோம். ஏன்னா எல்லா பிளான்ட்டுமே ஒரே டைம் நமக்கு செட் ஆகி வராது. சில பிளான்ஸ் வந்து கொஞ்சம் வருஷங்கள் நமக்கிட்ட வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் வர ரொம்ப டல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு செட் ஆகி அதுக்கு பிறகு வரது எல்லாமே நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களா நார்மல் லீஃபும் வந்திருக்கு. பட் இது சிஸ்மாட்டோக்ளைடிஸ் வேலிச்சு வேரிகேட்டட் பிளான்ட் வந்து நல்லாவே வளர்ந்துட்டு, பட் அந்த அளவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம இதில் பார்க்குறது மான்ஸ்ட்ரா சில்டிபிகானா, ஃபிலோடென்ட்ரான் மான்ஸ்ட்ரா சில்டிபிகானா. ரொம்ப ஒரு அழகான ஃபிலோடென்ட்ரா. நம்மள்ட்ட குட்டி பிளான்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா வளர்ந்துட்டு. இல்லை அப்படி நீளமாக வர டைம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த பிராண்டியான மாதிரி இருக்குல்ல, ஆனால் ரொம்ப அழகு. இந்த சில்வர் ஷேட் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட இந்த ஃப்ளாரிங் பிளான்ஸ் மாதிரி இது இந்த லீஃப் பிளான்ஸும் ஒரு அழகு. அந்த ஃப்ளாரிங் பிளான்ல எவ்வளோ நம்ம கலர்ஃபுல் வித்தியாசமாக நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் லீவ்ஸும். ஒவ்வொரு லீஃபுமே நம்ம ரசித்து பார்க்குற டைம் தான் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதில் அந்த ஒரு சில்வர் ஷேட், க்ரீன் ஷேட் ரொம்ப அழகு. அடுத்ததாக நம்ம இதில் பார்க்க போகிற ஆள் பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்தது நம்ம இதில் பார்க்குறது சாட்டன், சிண்டாப்சிஸ் சாட்டன். நல்ல வேரியேஷன். இந்த லீஃப் பாருங்கள், நல்ல வேரியேஷன். குட்டி பிளான்ட்டாக தான் வந்தது பாருங்கள். இங்கெல்லாம் நல்லா ரூட்டெல்லாம் செட் ஆகி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அவைலபிளாக இல்லை. நான் எது அவைலபிளாக இருக்கோ நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதெல்லாம் அப்படியே நான் ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான். கலாத்தியா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. முதல்ல வந்து பீகாக் கலாத்தியா பார்த்தோன்னா அது மாதிரி தான். இங்கே பார்த்தீங்களா கலாத்தியா அடியில் இந்த கலரில் தான் இருக்கும். எல்லா கலாத்தியாவும் அப்படி தான். இது ஒரு பெப்பரோமியா. இது அப்படியே செட் ஆகி ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ரொம்ப அழகு இந்த பெப்பரோமியா. நம்ம இது ஒரு 2-3 வாட்டி பிரித்து வச்சோம். ஆனால் எது வச்சாலும் சரி தான் இந்த பிளான்ட் ஃபாஸ்ட்டாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த இடத்துக்கே ஒரு அழகு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பெப்பரோமியா. இதில் அடுத்த நம்ம பார்க்குறது ஒரு கலேடியம். இந்த கலேடியம் ஒரு வித்தியாசம்தான். நல்ல டார்க் ரெட் கலர். இதில் எல்லாம் அந்த ஒயிட் கலரில் இந்த மாதிரி லைன் போட்ட மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ தான் மழை வந்து முடிஞ்சிருக்கு. அதான் பிளான்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாத் எடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அடுத்ததாக இதில் பார்க்குறது வந்து ஆந்தூரியம் பேப்பிலாமினம். ஆந்தூரியம் பேப்பி வந்து பயங்கர அழகு. ஒரு வெல்வெட் டெக்ஸ்சராக தான் இருக்கும். இந்த லீஃபை பாருங்கள். இந்த ஆந்தூரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னாடி இந்த ஆந்தூரியம் வாங்குறதுக்காகவே நம்ம ட்ராண்ட்ரம் வரை போயிட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? இது தூரமாக ஒரு இடத்துலேருந்து ஒருத்தங்க நமக்கு ட்ரெயினில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை வாங்குறதுக்காக, இதுவும் ஃபர்கெட்டிங் நம்ம வாங்குறதுக்காகவே நம்ம ட்ராண்ட்ரம் போயிருந்தோம். ட்ராண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் வாங்கிட்டு வந்த பிளான்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் ஆந்தூரியம்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம். இவ்வளோ மட்டும் இல்லை, ஆந்தூரியம்ஸ் இன்னும் நிறையவே தோட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம டெய்லி பார்க்குறதுக்காக கொஞ்சமாக செட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். மற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஆந்தூரியம், லீஃப் ஆந்தூரியம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் சேலுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மழை நேரங்களில் தான் கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுவோம். இது வந்து நேரோஃபார்ம், கிறிஸ்டாலினம் நேரோஃபார்ம், டார்க் ஃபார்ம். பயங்கர அழகு. லீஃபோட நீளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளம். ஓகே, நம்ம அடுத்ததாக இதில் பார்க்குறது எல்லாமே ஃப்ளாரிங் ஆந்தூரியம்ஸ். இது எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. இது எல்லாமே சேலுக்கு தான். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கலர் வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட், இந்த ஒயிட்டும் இந்த க்ரீன் ஷேடும் மிக்சிங்கில் வர ஒரு டைப். இது அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட பேட்டர்ன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பிங்க் இருக்குல்ல, இங்கே லைட் பிங்க், இங்கே டார்க் பிங்க், இந்த வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா லிவர் ரெட்டு, இதுவும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே மல்டி ஷூட் தான். ஓகே, இந்த பிங்க், இந்த லைட் பிங்க் கலர், இது வந்து ரொம்ப அழகாக இந்த ஃப்ளவர் இருக்குது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இது பர்பிள், இதுவும் அவைலபிளாக இருக்குது. இந்த பர்பிள் கலரும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரிப்பட்ட ஆந்தூரியம்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம இதில் பார்க்குறது வந்து இந்த ஆந்தூரியம். இதோட நேம் வந்து நான் மறந்துட்டேன். பட் வந்து இது ரொம்ப திக் லீஃப் இந்த ஆந்தூரியம். இது லீஃப் ஆந்தூரியம், ஃப்ளவர் கிடையாது, லீஃப் ஆந்தூரியம். ரொம்ப திக். ஆனால் இதெல்லாம் அவைலபிளாக இல்லை. என்னடா நிறைய இருக்கே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சு ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கட் பண்ணி வைக்கிறதும் இல்லை, நமக்கு எங்கேயாவது கிடச்சதுன்னா நம்மளும் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கோம். நம்மக்கிட்டே நிறைய இருக்குது லீஃப் ஆந்தூரியம். இது வந்து ஃபர்கெட்டி.
இந்த ஆந்தூரியமும் அந்த பேப்பிலாமினம் இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து கேரளாவில் போய் வாங்க போனோம். இதெல்லாம் நம்ம வேறு எங்கேயோ இருந்து ட்ரெயினில் வந்த பிளான்ஸ் இதெல்லாமே. அப்படி வந்த பிளான்ட்டை தான் நம்ம கட் பண்ணி வச்சு, இது நம்ம கட் பண்ணி வச்சதோட பேபி பிளான்ட் தான். மதர் பிளான்ட் எல்லாமே தோட்டத்தில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு 1 இன்ச்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப். ஆக்சுவலாக அது வந்து நல்ல ஒரு வெல்வெட் டெக்ஸ்சரோடு இருக்கும். இது வந்து சில்வர் ஸ்ப்ளாஷ்ன்னு நினைக்கிறேன். சில்வர் ஸ்ப்ளாஷாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி போய் தான் இருந்த பிளான். இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி போயிருந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்த பிறகு நிறைய லீவ்ஸ் வந்துட்டு. இது வந்து நம்ம ஒரு 2-3 months முன்னாடி வாங்கின பிளான். இப்போ தான் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அப்புறமா நம்ம பார்க்குறது இது வந்து சேலுக்காக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஹோமோலோமினா வேரிகேட்டட். எல்லா லீஃப்லையும் நல்ல வேரியேஷன். ஸோ இதோட அம்மா எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து பேபியும் வந்து நல்ல பெரிய பிளான்ட். எல்லா லீஃபும் வேரியேஷன், ஒரு லீஃபில் கூட வேரியேஷன் இல்லாமல் இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல வேரியேஷன் உள்ள ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட் இந்த ஹோமோலோமினா வேரிகேட்டட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுதான் அந்த ஹோமோலோமினா வேரிகேட்டோட மதர் பிளான்ட். இந்த பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல கேப் இருந்த மாதிரி இருக்குது. நம்ம தோட்டத்தில் வந்து மற்ற பிளான்ட்ஸ் கூட வச்சுருக்கிற டைமில் நல்ல நெருக்கமாக இருந்ததுனால அது வந்து நமக்கு ரொம்ப லீஃப் வந்து நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அளவு பெருசாக இருந்த மாதிரி தெரியலை. ஆனால் நம்ம வீட்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம இதை ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம இது ஃபர்ஸ்ட் செட்டு கட் பண்ணி நிறைய பேபிஸ் எடுத்துட்டோம். அதனால இனி அடுத்த செட் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை கட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தால் பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசு. ஸோ அது எவ்வளோ பெருசு எனக்கு சொல்ல தெரில. இந்த பிளான்ட் வந்து ஒரு 4 அடி 4-5 அடிக்கிட்ட இருக்கும். அவ்வளோ பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்களா, எல்லா லீஃப்லேயும் வேரியேஷன். ஹோமோலோமினா வேரிகேட்டட், எல்லா லீஃபும் வேரியேஷன் தான். எந்த லீஃப் எல்லாம் அவங்களே காட்டுறோம், எல்லா லீஃப்லேயும் பாருங்கள், எல்லா லீஃப்லேயும் வேரியேஷன். ஸோ இதோட பேபி தான் நம்ம பார்த்தோம். எல்லா பேபிஸ் நம்ம முன்னாடி நிறைய எடுத்துட்டோம். கட் பண்ணி வச்சு ப்ராபகேட் பண்ணது தான். பேபிஸ் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, சேலுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஹோமோலோமினா வேரிகேட்டட் வேணும் அப்படின்னா, இதோட பேபி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா லீஃப்லையும் வேரியேஷன் இருக்குது. இது என்னடா கார்டனில் ஒரு இது இருக்குன்னு பார்க்காதீங்க. பிள்ளைங்க விளையாடிட்டு வச்சுருக்காங்க. பிள்ளைங்க கார்டன்லேருந்து விளையாடுவாங்க, ஸோ அவங்க வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து அதோட தண்டு. நம்ம இனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எல்லாமே நல்ல ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம இனி இது குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பேபி பிளான்ஸ் கிடைக்கும். சைட்லேருந்து நமக்கு நிறைய வந்துடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் ஒரு பேபி வந்துட்டுருக்கு. இது ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஒரு பேபி தான், அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு. ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 3 years இருக்கும். 2 or 3 yearsக்கு உள்ளாடி தான் இருக்கும். ஓகேயா, இதில் உள்ள பேபி பிளான்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இதெல்லாம் கலேடியம். இந்த கலேடியம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இல்லை. பட் இருந்தாலும் மழை வந்ததுனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். ரெட் வெரைட்டிஸ். மீதி உள்ள கலேடியம்ஸ் எல்லாமே தோட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ஒரு டைப். இந்த ஃபோனை பாருங்கள். இந்த ஃபோனில் உள்ள பேபி பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப நீளமாக வரும். ஒவ்வொரு லீஃபுமே ஒரு 4-5 அடி வரும், அவ்வளோ நீளம். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லீஃப்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நீளம், ரொம்ப அழகு. இந்த ஃபோன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ஹோமோலோமினா லீஃப் ஏஜ் ஆனது. நம்ம இது கட் பண்ணுற டைமில் ஒரு தனி வீடியோவே பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்குற வந்து சிண்டாப்சஸ் ட்ரூபி டார்க் ஃபார்ம். இது வந்து பார்க்குறது உங்களுக்கு பிளாக் மாதிரி இருக்குல்ல, பட் இது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன், நல்ல டார்க் க்ரீன். சிண்டாப்சஸ் ட்ரூபி டார்க் ஃபார்ம். இது ஒரு ரேர் பிளான்ட். இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதனால பேபி பிளான்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நமக்கு இது அப்படி எக்ஸஸாக நிறைய வளர்ந்து போயிட்டு நம்ம இனி அதை கட் பண்ணணும். ரொம்ப திக் லீஃபாக இருக்கக்கூடிய ஒரு சிண்டாப்சஸ். இது ரொம்ப அழகு. இது
நம்ம அந்த ட்ரூபி இருக்குது தெரியுமா, ட்ரூபி மூன்லைட் மாதிரியே. இது டார்க் ஃபார்ம், பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் இருக்கும், ஆனால் இது நல்ல டார்க் க்ரீன். அடுத்த நிலைமையில் பார்க்குறது இது சிண்டாப்சிஸ் ட்ரூபி மூன்லைட் டார்க் ஃபார்ம். டார்க் ஃபார்ம் வந்து ரொம்ப நல்ல பிளான். இங்கே பார்த்தீங்களா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு பிளான்ட் இது. ஸோ இந்த டார்க் ஃபார்ம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இல்லை மதர் பிளான்ட் தோட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் பேபிஸ் நம்ம கட் பண்ணி வச்சது. இது பிளான்டோட சைஸ், நம்ம கொடுக்கக்கூடிய சைஸ் இந்த அளவு இருக்கும். ஓகே, இது வந்து சிண்டாப்சிஸ் ட்ரூபி மூன்லைட். இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே கலேடியம் தான். இதெல்லாம் அவைலபிளாக இல்லை, சேலுக்கு கிடையாது. ஆனால் இந்த கலேடியம் வந்து ரொம்ப அழகு, குட்டி குட்டி லீஃபாக தான் இருக்குது. ஆனால் மிடில் பாருங்கள், நல்ல ஒரு பிங்க் ஷேட், நல்ல அழகாக இருக்குது இந்த கலேடியம். பொதுவாக கலேடியம் கலெக்ட் பண்ணவங்க கிட்ட இந்த மாதிரிப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது இன்னொரு டைப், இதுவும் அப்படிதான் குட்டி குட்டி லீஃபாக வரும். இதில் என்ன அப்படின்னா நல்லா அந்த ஒரு க்ரீன் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த டைப் தான். இதில் நம்ம பார்க்குறது வந்து வேரிகேட்டட் பாம். வேரிகேட்டட் பாம் நல்லா இருக்குல்ல, ஆனால் இது அவைலபிளாக இல்லை. பட் இது வேரிகேட்டட் பாம். இந்த லீஃப் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, வேரிகேட்டட் பாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு ஸ்னெயில் வந்திருக்கு. ஸ்னெயில்னாலே நமக்கு எனிமி தான். பிளான்ஸ் மொத்தத்தையும் டேமேஜ். ஸ்னெயில்ஸ் வந்துட்டுன்னா எடுத்து மாற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலேடியம் பாருங்கள். இது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கலெக்ட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு கலேடியம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதில் ஆமாம், இது வாங்கின டைம் எனக்கு தெரில, ஏன்னா வந்த டைம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வச்ச ஃப்ரெஷ்ஷான லீஃப் வந்த பிறகு தான் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரில, ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலேடியம். இதெல்லாம் அவைலபிளாக இல்லை. அடுத்த நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஆரா. நம்ம கட் பண்ணி வச்ச பிளான்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் நிறைய ஆரா வந்து கொடுத்துட்டேன், கட் பண்ணி நிறைய வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கு தேவைக்கு கொடுக்குறதுக்குன்னு இருக்கும் என்கிட்ட. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்ல வேரியேஷன் உள்ள பிளான்ஸ். இது வந்து அவைலபிளாக தான் இருக்குது. கொடுக்கக்கூடிய பிளான்ஸோட சைஸ் பார்த்துக்கோங்க. ரேட் வந்து அந்த பிளானோட சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா லீஃபுமே நல்ல வேரியேஷன் உள்ள பிளான்ட், வெல் ரூட்டட் பிளான்ஸ். யாருமே எங்கிட்ட பிளான்ட் வந்து கட்டிங் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் நான் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிளைமேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்கிட்ட நல்லா இருக்கும், உங்கள்கிட்ட வந்தோன்னே டல்லாயிரும். அதனால் நல்ல ரூட் செட் ஆன பிறகு நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா பிளான்ட் வந்து ஒன்றுமே ஆகாது. அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு சர்வைவ் ஆயிரும். இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிளான்ட் வாங்குறவங்களுக்கு தெரியும், நான் பிளான்ட் வந்து எந்த பாட்டில் இருக்குதோ அந்த பாட்டோடைய தான் நான் சென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். வித் பாட் தான் நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆறாலாம் பார்த்தீங்களா. ஸோ நல்ல வேரியேஷன் உள்ள நல்ல வெல் ரூட்டட் பிளான்ட்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட ஆறா இன்னும் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரிப்பட்ட பிளான்ஸ் தான். இது வந்து அலோகேஷியா ஃப்ரைடெக் அலோகேஷியா. ஸோ வேரிகேட்டட். இது வந்து வந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருந்து பிறகு ரொம்ப டல்லாகி இப்போ செட் ஆகி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக லீஃப் வந்துட்டுருக்காங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அலோகேஷியா. இந்த அலோகேஷியா அவைலபிளாக இல்லை, ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அலோகேஷியா. இது நம்ம பெரிய அளவு பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அலோகேஷியா. நேம் வந்து மறந்துட்டேன், பட் இது ரொம்ப அழகான ஒரு அலோகேஷியா. இது வந்து ஸ்வீட் லவ்னு நினைக்கிறேன், ஆந்தூரியம் ஸ்வீட் லவ். அரிஸ்டலச்சியா நம்ம வாங்குகிற டைமில் மேலே வர இருந்துச்சு. ஸோ நம்மளோட கிளைமேட் வந்து செட் ஆகி கரெக்டாக வரதுக்கு முன்னாடி மேல் பக்கம் டேமேஜ் ஆகி போயிட்டு, இப்போ என்ன அப்படின்னா மேல் பக்கம் டேமேஜ் ஆகி போன போது நல்லா கொஞ்சம் கட் பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக இங்கே தெரியுதா தளர் வந்துருக்கு. ஓகே, இனி ப்ராப்ளம் கிடையாது, இனி அது நமக்கு செட் ஆகிட்டு. ஆனால் இது அரிஸ்டலச்சியா ரொம்ப ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த வெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இது ஹோமோலோமினா லெண்டினி.
ஹோமோலுமினா லென்டினி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஹோமோலுமினா லென்டினி நம்ம சென்சோவேரியா ஒரு தனி கலெக்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட நிறையவே டிஃப்ரெண்ட்டான அது எல்லாமே இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்சோவேரியா. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் ஷேட் வரும், பர்பிள் வர ஒரு டைப். இப்படி நிறைய டைப்பில் இருக்குது, நம்ம அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே ஹோமோலுமினா. இது வந்து கலாத்தியா. இந்த கலாத்தியா வெரைட்டி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்ல பெரிய பிளான்ஸாகவே இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட பெரிய சைஸ் பிளான்ஸ் வந்து இருந்துச்சு. இது ரொம்ப அழகு. இங்கே பார்த்தீங்களா, நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் லைன் மிடில் வருது, சைட்லேயும் வருது, இந்த பக்கம் ஒரு லைட் க்ரீன். ரொம்ப அழகாக இருக்குது. ரோடன்ட்ரான் ஸ்ட்ராபெரி ஷேக், இதுவும் அப்படி தான். இதை நம்ம கட் பண்ணி வச்சாதான். எல்லா லீஃபுமே நல்ல வேரியேஷன். இதெல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்டோட சைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் எது அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோமோ அந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. மீதி பிளான்ஸ் எல்லாம் எப்போ ரெடி ஆகுமோ அப்போ வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவைலபிளாக இருக்கிற டைமில் நான் ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது பிளாக் லிப்ஸ்டிக் ஆக்லோனிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye.